இந்த உலகத்திலே ரொம்ப டஃப்பான ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா பீயிங் அ சோல்ஜர். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டூ. அதுலேயும் பீயிங் அன் யூஎஸ் நேவி சீல் இஸ் வெரி மச் டஃப். இந்த யூஎஸ் நேவி சீலுக்கான ட்ரைனிங்கே டெய்லி எக்ஸசைசஸ், ஜாகிங், போட்டிங், அது இல்லாமல் சீனியர் ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஹராஸ்மெண்ட், இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ஹெல் வீக்னு ஒன்று இருக்கும். 6 நாள் சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் முழுவதும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். முடிய போகிற நாள் அன்றைக்கி கடைசியில் கழுத்து வரைக்கும் மணலில் உங்களை புதைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு யூஎஸ் நேவி சீல் ஆகுறதுன்றது பிரிட்டி டஃப். இதில் சேர்ற முக்கால்வாசி பேர் பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. பட் இந்த ட்ரைனிங்கை முடித்து ஒரு யூஎஸ் நேவி சீல் ஆகி 37 வருஷம் சர்வீஸும் பண்ணி சதாம் ஹுசைனை பிடிக்கிறதுலேருந்து பின்லாடனை கொல்ற மிஷன் வரைக்கும் ஒரு முக்கியமான பங்கு இவருக்கு உண்டு. அவர் தான் அட்மிரல் வில்லியம் ஹெச் மெக்ரேவன், இப்போது யூஎஸ் நேவியோட ரிட்டையர்ட் கமாண்டர். ஸோ இவரோட 37 வருஷம் சர்வீஸில் இவர் கற்றுக்கிட்ட 10 லைஃப் லெசன்ஸை 2014 டெக்ஸஸில் நடந்த ஒரு கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார். அந்த வீடியோ இப்போயும் யூடியூப்பில் வைரலாக தான் இருக்குது. அதுக்கடுத்து அவர் ஒரு புக்கே எழுதியிருக்காரு. இந்த டைட்டில் மேக் யுவர் பெட். இந்த புக்கில் அவர் சொல்லக்கூடிய 10 லெசன்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் அவினாஷ். ஐ எம் an orthopedic surgeon by profession and a life improvement strategist by passion. Number 1 lesson is start your day by making your bed. இந்த புக்கோட டைட்டிலே இதாங்க, மேக் யுவர் பெட். நேவி சீல் ட்ரைனிங் அப்போ டெய்லி காலையில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மொதல் ட்ரில் என்னென்னா பெட் இன்ஸ்பெக்ஷனும் யூனிஃபார்ம் இன்ஸ்பெக்ஷனும் தான். யூனிஃபார்மில் சின்னதாக எங்கேயாவது கசங்கியிருந்தாலோ இல்லை பெட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீட்டாக இல்லைனாலோ பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கும். அதே தான் லைஃப்லையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு மெக்ரேவன். காலையில் எந்திரிச்ச உடனே பெட்ஷீட்ஸை மடித்து வச்சு கார்னரை டக்கின் பண்ணிவிட்டு பெட்டை நீட்டாக பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா 2 விஷயம். இந்த டாஸ்க்கை செய்கிறது மூலமாக காலையில் எந்திரிச்சோடனே ஏதோ ஒரு சின்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த மோட்டிவேஷனை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த டாஸ்க்கு நீங்கள் போகலாம். அண்ட் ஃபைனலாக அந்த டே எப்படி போயிருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா போயிருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப மோசமாக போயிருந்தாலும் சரி, நீங்கள் ரெடி பண்ணி வச்ச பெட்டுக்கு வந்து தூங்கும்போது யூ வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ்ட். நம்பர் 2, யூ கேனாட் டூ இட் அலோன். நேவி சீல் ட்ரைனிங்கில் இருக்கிற போட்டிங் ட்ரில்ஸில் ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து போட்டை பேடல் பண்ணிட்டு போவாங்க. டெய்லி 5 to 6 கிலோமீட்டர்ஸ் பேடல் பண்ணி ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5 பேர் 6 பேரில் யாராவது ஒருத்தர் சிக்காக இருந்தாலோ இல்லை டயர்டாக இருந்தாலோ மீதி இருக்கக்கூடியவங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க. நம்ம லைஃப்லையும் இப்படி தான். எல்லா நாளும் ஒரே மாதிரி ஸ்மூத்தாக போகாது. சில நாள் கஷ்டமாக இருக்கும், சில நாள் டிசாஸ்டராக கூட இருக்கும். பட் அந்த மாதிரி சமயங்களில் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் வேணும். கண்டிப்பாக அந்த டீமோட ஹெல்ப் இல்லாமல் தனியாக எல்லாத்தையுமே எல்லா நேரமும் சாதிச்சிட முடியாது. அட்மிரல் மெக்ரேவனும் இப்படி தான். அவருக்கு ஒரு பேராஷூட் ஆக்சிடென்ட் நடந்தப்போ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக பெட்லேயே தான் இருந்தார். ஸோ அந்த டைமில் அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவரோட சப்போர்ட் டீமாக இருந்தாங்க. அவர் ரெக்கவரிக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. அண்ட் ரெக்கவரி முடிஞ்சு எந்திரிச்சு நின்ன உடனே அவர் பண்ண ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு நினச்சி பாருங்கள். ஹீ மேட் ஹிஸ் பெட். பெட்டை நீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்க போனார். நம்பர் 3, ஒன்லி த சைஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் மேட்டர்ஸ். வில்லியம் மெக்ரேவன் ஒரு சூப்பரான இன்சிடெண்ட்டை நரேட் பண்ணியிருப்பார். நேவி சீல் ட்ரைனிங் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் 5 feet 4 inches தான் இருந்தார். மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே குட்டி. ஏன்னா அங்கே எல்லாருமே 6 feet and above தான் இருப்பாங்க. ஒரு நாள் சீல் ட்ரைனிங் அப்போ அவரோட இன்ஸ்ட்ரக்டர் அந்த ஸ்டூடெண்ட்டை ரொம்பவே ஹராஸ் பண்ணியிருக்காங்க. நீ எல்லாம் ஏன் சீல் ட்ரைனிங்க்கு வந்த, ஸ்விம்மிங் பண்ணும்போது காணாமல் போயிட போகிற, பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லி ஹராஸ் பண்ணியிருக்காரு. பட் அன்றைக்கி நடந்த ஸ்விம்மிங் ட்ரைனிங்கில் கிளாஸ்லேயே அந்த ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எப்போவுமே ஒருத்தரோட சைஸ் வச்சோ இல்லை அவங்க உடம்போட கலர் வச்சோ இல்லை அவங்ககிட்ட இருக்க காசை வச்சோ எடை போடக்கூடாது. த ஒன்லி திங் தட் மேட்டர்ஸ் இஸ் டிட்டர்மினேஷன். விடாமுயற்சி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அட்மிரல் மெக்ரேவன். நம்பர் 4, லைஃப் இஸ் நாட் ஃபேர், டிரைவ் ஆன். ட்ரைனிங் அப்போது என்ன சின்ன தப்பு நடந்திருந்தாலும் சரி, இல்லை சில நாட்கள் தப்பே நடக்கலைனாலும் சரி, அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஹராஸ் பண்ணுறதுக்காக சுகர் குக்கியாக மாற்றுவாங்க. சுகர் குக்கினா வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல் யூனிஃபார்மில் மணலில் உருண்டு உடம்பு ஃபுல்லாக மண்ணாக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். அதுதான் சுகர் குக்கி. மணலோட உட்கார்றது கூட அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ரீசனே இல்லாமல், காரணமே இல்லாமல் ஒருத்தரை சுகர் குக்கியாக மாற்றுவாங்க. டு டீச் தம் அ லெசன். இங்கே லெசன் என்னென்னா, லைஃப்லையும் இப்படி தான். நம்ம எவ்வளோ நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு எவ்வளோ ஹையாக அச்சீவ் பண்ணியிருந்தாலும் அதுக்குண்டான அப்ரிஷியேஷனோ இல்லை அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு உண்டான ரெகக்னிஷனோ கிடச்சிருக்காது. நம்மளும் சுகர் குக்கியாக ஃபீல் பண்ணியிருப்போம். பட் அதுக்கு மனம் தளராமல் அடுத்த நாளை நோக்கி நகண்டு போகணும்னு சொல்கிறாரு வில்லியம் மெக்ரேவன். நம்பர் 5, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் த சர்க்கஸ். சீல் ட்ரைனிங்கில் நூதனமான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் சர்க்கஸ். ஆக்சுவலாக ஸ்விம்மிங் ட்ரைனிங் அப்போ யாராவது ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா தே ஹாவ் டு அட்டெண்ட் திஸ் சர்க்கஸ். சர்க்கஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, டெய்லி எக்ஸ்ட்ரா 2 hours ஒர்க் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணாலே பயங்கர டயர்ட் ஆகிடுவாங்க அட் த எண்ட் ஆஃப் த டே.
பட் எக்ஸ்ட்ரா 2 hours டெய்லி பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் திரும்ப ஸ்விம்மிங் ட்ரைனிங் போகிறப்போ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கும் திரும்ப சர்க்கஸை அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு சர்க்கிளாக போகும். யாருமே 1 வாரம் 2 வாரத்துக்கு மேலே அந்த சர்க்கஸ் ட்ரைனிங்கில் நீடிக்க மாட்டாங்க. தே வில் குவிட் த கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி சர்க்கஸில் வில்லியம் மெக்ரேவனும் அவரோட பார்ட்னர் மார்க் தாமஸும் ஒரு தடவை சிக்கிட்டாங்க. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட ஸ்விம்மிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. ட்ரைனிங் முடிகிறப்போ ஒரு 5 மைல் ஸ்விம் ரேஸ் இருக்கும். அதில் வில்லியம் மெக்ரேவனும் மார்க் தாமஸ்ன்றவரும் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அதுக்கான காரணம் இந்த சர்க்கஸ் தான். ஸோ லைஃப்லேயும் அப்படி தான். சம்டைம்ஸ் நீங்கள் சர்க்கஸை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். பட் வாட் டசன்ட் கில் யூ வில் ஒன்லி மேக் யூ பெட்டர். அதனால் எப்போவுமே சர்க்கஸை பார்த்து பயப்படாதீங்க, ஃபெயிலியரை பார்த்து பயப்படாதீங்க. கீப் ட்ரைங் அண்ட் யூ வில் இம்ப்ரூவ். நம்பர் 6, ஸ்லைட் த ஆப்ஸ்டக்கிள் ஹெட் ஃபர்ஸ்ட். சீல் ட்ரைனிங்கில் ஒரு ஆப்ஸ்டக்கிள் கோர்ஸ் உண்டு. 2 மரத்துக்கு நடுவில் ஒரு கயரை கட்டி அதில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு தொங்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே காலை ஃபஸ்ட்டு வச்சு போனோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், பட் ரொம்ப லேட் ஆகும். தலையை ஃபஸ்ட்டு வச்சு போனோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக போகலாம், பட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். கீழே விழுந்தால் கண்டிப்பாக மண்டை உடஞ்சிரும். லைஃப்லேயும் இப்படி தாங்க. சில நேரங்களில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், பட் அந்த ரிஸ்க்குக்கான பலன் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் டு டேக் த ரிஸ்க். கோ வித் யுவர் ஹெட் ஃபர்ஸ்ட். நம்பர் 7 இஸ் ஸ்டாண்ட் அப் டு த புல்லீஸ். சீல் ட்ரைனிங்கில் 4 மைல் நைட் ஸ்விம்னு ஒரு எக்ஸசைஸ் உண்டு. ஃபுல் இருட்டில் ஓஷனில் ஸ்விம் பண்ணி போகணும். ஷார்க்ஸ் இருக்கக்கூடிய ஓஷனில். ஷார்க்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. யாராவது ஒருத்தர் பயந்து நடுங்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா அவங்கள கண்டிப்பாக அட்டாக் பண்ணும், அவங்கள கடிச்சு சாப்பிட்ரும். பட் பயப்படாமல் ஷார்க்ஸ் நம்மளை சுற்றி வர்றப்போ அங்கேயே நின்னோம் அப்படின்னா ஷார்க்ஸ் நம்மளை விட்டு ஓடி போயிடும். இந்த சேம் வே ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லேயும் சரி, இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் இந்த ஷார்க்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பயப்படாமல் அங்கேயே நின்று நீங்கள் சாதிச்சு காமிச்சிங்க அப்படின்னா உங்களை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. ஸோ ஃபைண்ட் த கரேஜ் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த புல்லீஸ். நம்பர் 8 இஸ் பி யுவர் பெஸ்ட் இன் த டார்க்கஸ்ட் மூமெண்ட்ஸ். ஆர்மி சோல்ஜரோட லைஃப் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா டெத் ஆஃப் அ ஃபெல்லோ சோல்ஜர். வார்னாலையும் சரி, ஆக்சிடென்ட்ஸ்னாலையும் சரி, சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்து போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் மனசை திடப்படுத்திக்கிட்டு வேலையை கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வில்லியம் மெக்ரேவன். நம்பர் 9 இஸ் கிவ் பீப்புள் ஹோப். சீல் ட்ரைனிங் அப்போ ஒரு சூப்பரான இன்சிடெண்ட்டை நரேட் பண்ணியிருப்பார் அட்மிரல் மெக்ரேவன். ஹெல் வீக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 6 நாள் சரியாக தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. அந்த 6 நாளோட முடிவில் கழுத்து வரைக்கும் ஈர மணலில் பீச்சில் உங்களை புதைச்சி வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுருவாங்க. அது பயங்கர வெட்டாக பயங்கர கொடுமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நைட்டில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வித்தியாசமாக ஒன்று பண்ணார். என்ன தெரியுமா? பாட ஆரம்பித்தார். அந்த குளிர்லையும் அந்த நடுக்கத்துலையும் அவரால் பாட முடிஞ்சது. இது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சது. இவ்வளோ கஷ்டத்துலையும் ஒருத்தரால் பாட முடியுது அப்படின்னா நம்மளாலையும் இந்த கஷ்டத்தை ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு. லைஃப்லையும் இதே மாதிரி தான். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிகிறப்போ மற்றவங்களுக்கு ஹோப் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியாதப்போ அடுத்தவங்ககிட்டருந்து ஹோப்பை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்பிரேஷனோட லைஃப்பை லீட் பண்ணுங்கள். நம்பர் 10 இஸ் நெவர் எவர் குவிட். சீல் ட்ரைனிங்லேருந்து குவிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க ஹாஸ்டலில் நடுவில் ஒரு பெல் தொங்கிட்டு இருக்கும். அந்த பெல்லை 3 தடவை அடிச்சுட்டு ரிங் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் லைஃப்பில் குவிட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பெல் அடிக்கிற மாதிரி. பெல்லும் அங்கேயே தான் இருக்கும். நம்மளை சுற்றி நிறையா பேர் குவிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளோட கோல்ஸ் என்னவோ அதை நோக்கி நம்மளோட பயணம் தொடரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிட்டையர்டு யுஎஸ் நேவி அட்மிரல் வில்லியம் ஹெச் மெக்ரேவனோட 10 லைஃப் லெசன்ஸை தான் பார்த்தோம். இதில் உங்களோட ஃபேவரட் லெசன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைண்ட்லி டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்டில் நெக்ஸ்ட் வீக், பை.